பிரெஞ்சு ஸ்பீக்கர்ஸ், அதாவது பிரெஞ்சு கதைக்கோணுமென்று ஆசைப்படுற ஆட்கள், நீங்க சில தவறுகள் செய்து கொண்டிருக்கிறீங்க. பிரெஞ்சை பிழையா கழிச்சு கொண்டிருக்கிறீங்க. அப்படியான சில தவறுகள் என்னத்தை நீங்க பிழையா கதைக்கிறீங்கன்னு சொல்லி 20 பிழைகளை நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லி காட்ட போறோம். நாங்க பிரெஞ்சு கதைக்கோணும் என்ற முயற்சி இருக்கிறது சரியான முடிவுதான். ஆனா அதையுமே நாங்க சரியா கதைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இதே நான் இந்த வீடியோ முக்கியமா உங்களுக்கு போடுறேன்னு சொல்லி சொன்னா, என்னோட கூது போன்சே வாராக்கள் முதல் இப்ப நான் சொல்ல போற பிழைகள், அடிப்படையான பிழைகளை விடுவீங்க. அதுக்கு பிறகு அதை நான் சரி செய்து தண்டு வெளியில அனுப்புவேன். நான் நிறைய பேர்கிட்ட என்னோட புது போன்சே வார எல்லாருமே இதே மாதிரி ஒரே பிழையை செய்கிறபடியாத்தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். நீங்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு கதை கேட்க அடுத்த தரம் கதை கேட்க நீங்க இந்த பிழைகளை திருத்தி கொள்ளணும். என்னட்ட கூது போன்ஸே வர விருப்பம்னு சொல்லி சொன்னா எந்த மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்டா கூடியும் எந்த மெயில் அட்ரஸுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க. இப்ப வாங்க அந்த பிழைகள் என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். முதலாவது வளமையா என்னோட கூது போன்ஸே வார எல்லாருமே விடுற பிழை நான் கேட்பேன், கொமோன் தலைவுன்னு கேட்பேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பேன். கேட்டா அதுக்கு பதில் சொல்ற விதம் je suis bien சொல்லுவேன். இது தவறான பதில். உதாரணத்துக்கு நீங்க எப்படி அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி சொன்னா, முதல் நீங்க கேள்வியை அவதானிக்கும். கேள்வியில என்ன வேர்ப் கேட்கணும், என்ன வேர்ப் பாவிச்சு அந்த கேள்வியை கேட்கணும்னு முதல் நீங்க அவதானிக்கும். அதுக்கு பிறகு அந்த வேர்பை உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஜூவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பாவிச்சு சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, கொமோன் தலைவுன்னு சொன்னா இதுல என்ன வேர்ப் பாவிச்சிருக்கிறேன், அலே வேர்ப் பாவிச்சிருக்கிறேன். பூவுக்கு ஏற்ற மாதிரி அலே பாவிச்சு. அப்ப பதில் என்னவா இருக்கணும், அலே வேர்பில ஜூவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். Je vais bien. Comment allez-vous? Je vais bien. இது ஆரம்ப பிழை. பொதுவா எல்லாருமே விடுற பிழை. நீங்க நான் ஒரு விஷயத்தை வடிவா கேளுங்க. கேள்வி நீங்க யாரும் உங்களை கேட்டா அதுல என்ன வெர்ப் இருக்குன்னு சொல்லி கட்டாயம் நீங்க அவதானிச்சீங்கன்னு சொன்னா 99% பிழைய நீங்க தவிர்த்து கொள்ளலாம். இப்ப இன்னொரு கேள்வி பாருங்க, qu'est-ce que tu manges? அதுக்கு என்ன வெர்ப் இருக்கு, manger வெர்பை டுவுக்கு ஏற்ற மாதிரி கான்ஜுகேஷன் பண்ணி கேட்டுறீங்க. அதுக்கு நாங்க திருப்பி என்னன்னு பதில் சொல்லணும், ஜூவுக்கு ஏற்ற மாதிரி manger பாவிச்சு நாங்க சொல்லணும். je mange mon petit déjeuner. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களோட பேரை சொல்லிக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, je m'appelle ரமேஷ். இது ரெண்டு வேர்பை பாவிச்சிருக்கிறோம். இது பிழையான பதில். சரியா? இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொன்னா, je m'appelle ரமேஷ். அதுல அந்த ஏ வராது. ஏற்கனவே சப்புலே என்றதுதான் வேர்ப். அது ஏற்கனவே நாங்க je m'appelle கான்ஜுகேஷன் பண்ணிட்டோம். பிறகு திருப்பி ஏ உங்களோட பேர் சொல்ல தேவையில்லை. அது பிழையான பதில். je m'appelle ரமேஷ். அடுத்தது மூன்றாவது என்ன பிழைன்னு சொல்லி சொன்னா, je suis 31 ans. je suis 31 ans. இது பிழையான வசனம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு விளங்கும் இது பிழைன்னு சொல்லி. நாங்க வயசு சொல்லேக்க எப்பவுமே j'ai 31 ans, எப்பவுமே நாங்க avoir verb தான் பாவிப்போம். இதுலயுமே பாருங்க, வயசு கேட்க உங்களை என்னடு கேட்பினும், quel âge avez-vous? quel âge avez-vous? ave என்றது avoir verb conjugation, le pronom sujet ஏற்ற மாதிரி vous avez என்று சொல்லுவோம். அதுதான் quel âge avez-vous. கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் உங்களுக்கு வடிவா தெரியும். avoir verbல நாங்க பதில் சொல்லணும்.
அப்ப என்ன வரும் ஜூ அண்டைக்கு ஜே 31 ans அவ்வாறு தான் அதுல பதிலாகவே வரும். இப்ப உங்களுக்கு வடிவா ஒரு விளக்கம் தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே நாங்க ஒரு ஆக்கள் கேள்வி கேட்கணும்னு சொன்னா கேள்விய வடிவா கட்டாயம் அவதானிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு இப்ப இதுல தெளிவா விளங்கி இருக்கு. அடுத்தது வந்து je suis chaud என்றா எனக்கு வெக்கையா இருக்குது, வெயில் கூட என்ற வெக்கையா இருக்கு. இதுக்கு நாங்க கட்டாயம் அவ்வாஹ் தான் பாவிக்கணும். அது என்னன்னு சொல்லலாம்னு சொல்லி சொன்னா ஜே ஷோ என்று சொல்லலாம் அல்லது இல் ஃபே ஷோ என்று சொல்லலாம். ரெண்டுமே சரி. அடுத்தது என்ன பிள்ளைன்னு சொல்லி பார்ப்போம். Je vais au médecin. Je vais au médecin என்றா இதுல வந்து நாங்க மெட்சாண்ட கேபினேக்கு போறத வந்து நாங்க ஓ பாவிக்க மாட்டோம். இப்ப இதுக்கு என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா je vais chez le médecin. Je vais chez le médecin சொல்லுவோம். அடுத்தது je viens de la France. Je viens de la France என்றா நான் பிரான்ஸ்ல இருந்து வருகிறேன்னு சொன்னா இதுல வந்து நாங்க la என்ற ஆர்டிகிள் வந்து சேர்க்க மாட்டோம். Je viens de France தான் சொல்லுவோம். நாங்க அடுத்தது duக்கு அடுத்தது ஆர்டிகிள் சேர்க்க தேவையில்லை. அடுத்தது je besoin எனக்கு தேவை என்றதை வந்து நாங்க je besoin சொல்லுவோம். ஆனா இது முழுக்க பிழை. j'ai besoin de. j'ai besoin de அங்கால quelque chose உங்களுக்கு என்ன தேவையோ அது எப்பவுமே அவ்வாஹ் வேர்போட வரும். அதே மாதிரி அங்கால து சேர்த்து தான் நாங்க அங்கால சொல்ல வேணும். je vais à maison. je vais à maison இது வந்து தவறான பதில். தவறா நாங்க கதைக்கிற ஒரு வசனம். je vais à la maison. je vais à la maison இதுதான் சரியான பதில். je vais à la bibliothèque. je vais à la bibliothèque. je vais au magasin. je vais au magasin இது வந்து என்னன்னு பார்க்கறோம்னு சொன்னா கடைசியில வர மேசோம் பிப்ளியோதெக் மெகசா இதுல வந்து மஸ்குலா ஃபெமினின் பார்த்து ஃபெமினின்னு சொன்னா நாங்க ஆலா பாவிப்போம், மஸ்குலான்னு சொன்னா ஓ பாவிப்போம். போற ஒரு நான் பிப்ளியோதெக் போறேன் என்று சொன்னா je vais à la bibliothèque. je vais au cinéma இது வந்து மஸ்குலா, அதுக்கு தான் நாங்க ஓ பாவிச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து je suis allé au magasin இது வந்து பசை கோம்போசே வடிவம். சரி, இதுல வந்து பாருங்க நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனா எழுதுறது வந்து வித்தியாசம். சரி, je suis allé என்றது நாங்க லாஃபினிட்டிவ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் வரும், ஆனா எழுதிக்க வந்து நாங்க வேற மாதிரி எழுதுவோம். இது வந்து நிறைய பேருக்கு அது குழப்பமா இருக்கு. ஆனா இதே உண்மையான பசை கொம்போசை வடிவம்னு சொன்னா இந்த அலே வந்து லாஃபினிட்டிவ் வந்து பார்ட்டிசிப் பசை வடிவத்துல வரும். je suis allé au magasin என்றுதான் வரும். கடைசியில போட்டு மேல அக்ஸம் வரும். je parle le tamil. je parle le tamil நாங்க எப்பவுமே parler verb-ஓட ஒரு லாங்குவேஜ் சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா லூ பாவிக்க மாட்டோம். je parle tamil. je parle français என்றுதான் சொல்லுவோமே தவிர முன்னுக்கு நாங்க ஆர்டிகிள் சேர்க்க மாட்டோம். நான் உங்களுக்கு 20 பிழைகள் நீங்க செய்யற 20 கதைக்கும் போது விடும் 20 பிழைகளைத்தான் இந்த வீடியோல சொல்றேன் இருந்தேன். ஆனா நான் உங்களுக்கு 10 பிழைகளை தான் இந்த வீடியோல சொல்லி இருக்கிறேன். அடுத்த 10 பிழைகளை வந்து நான் வாரக்கிழமை வார வீடியோல பார்ட் 2-ஆ உங்களுக்காக போடுறேன். நீங்க அதையுமே பாருங்க. அந்த பார்ட் 2 வீடியோல முக்கியமா நீங்க விடுற பிழை, கூடுதலான பேர் விடுற பிழையை வந்து நான் அதில் சொல்லி இருக்கிறேன். அதையுமே நீங்க பாருங்க.